செஞ்சுருந்தேன். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். புளியும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதுக்காக கொஞ்ச நேரம் வறுத்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம புளியை கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் வந்து இஞ்சி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். என்கிட்ட வந்து இஞ்சி இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இருந்தது. அதே நான் கொஞ்சமாக வந்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேப்பில் வந்து நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் ப்ளெயினான வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். ஃபுல்லாகவே புளி தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து புளி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் கார்னிஷ்காக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து அந்த பபிள்ஸ் வந்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரசமும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தை வந்து இப்படி தான் செய்வாங்க. நானும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். நல்லாவே இருக்கும்.